இந்தியாவின் தமிழ்நாடு தொடர்பான செய்திகள். தமிழ்நாட்டின் ஆளும் தட்டு மாணவர்களையும் தொழிலாளர்களையும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பலியிடுகின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசாங்கம் இதர இந்திய மாநிலங்களிலும் உலகம் முழுவதிலும் உள்ள ஆளுந்தட்டுக்களைப் போலவே மருத்துவ அறிஞர்கள், வைரஸ் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்களின் கொரோனா பெருந்தொற்று நோய் தொடர்பான எச்சரிக்கைகளை நிராகரித்துள்ளது. உலகளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பெருந்தொற்று நோய் பாதிப்பில் 1 கோடியை இந்தியா நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று நோய் பரவினால் 8 மாதத்திற்குள் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8 லட்சத்தையும் அதனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 12,000ஐயும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அபாயகரமான நிலையில் மத்தியிலுள்ள இந்து மேலாதிக்கவாத பாரதிய ஜனநாயக கட்சியின் எடுபிடியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியும் வைரசுடன் வாழப்பழகுதல் மற்றும் சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதன் மூலம் கொரோனா வைரஸ் நோயை எதிர்க்கலாம் என்ற அறிவியலுக்கு பொருந்தாத கொள்கையை காரணம் காட்டி பள்ளிகள், கல்லூரிகள், சுற்றுலாத்தலங்கள், அனைத்து வணிக தொழில்துறைகள் மற்றும் அரச சேவைத்துறைகளை திறந்துவிட்டுள்ளது. நரேந்திர மோடி தலைமையிலான மத்தியிலுள்ள பாஜக அரசாங்கம் அக்டோபர் 15 முதல் பள்ளிகள், பயிற்சி மையங்களை திறப்பது குறித்து மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பை எடப்பாடி அரசு தமிழ்நாட்டில் நிறைவேற்றியுள்ளது. இது மனித உயிர்கள் தொடர்பாக எடப்பாடி ஆட்சியின் அலட்சியத்துக்கு இன்னும் ஒரு உதாரணமாக உள்ளது. எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணியிலுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய காங்கிரஸ் மற்றும் சாதி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் உட்பட இதர தமிழ் இனவாத கட்சிகள் எந்தவித எதிர்ப்புகளுமின்றி டிசம்பர் 2ஆம் தேதி முதுநிலை மாணவர்களுக்கும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் கலை, அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, மீன்வளம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளின் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் அரசாங்கம் வகுப்புகளை தொடங்கியிருக்கின்றது. அதே நேரத்தில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கல்வியாண்டில் சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பையும் எடப்பாடி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆதலால் கொரோனா வைரஸிலிருந்து தமது உயிர்களை பாதுகாப்பது என்பது மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பெரும் போராட்டமாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல், மருத்துவம் உட்பட இதர கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் 50% மேற்பட்டவை தனியார் முதலாளிகளின் கைகளில் உள்ளன. அதில் அஇஅதிமுக மற்றும் திமுகவினரின் கட்டுப்பாட்டில் அதிகமாக உள்ளன. லட்சக்கணக்கான பணத்தை மாணவர்களிடம் வசூலிக்கும் இவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உயிர்களை மதிக்காமல் அவர்களை வேலைக்கு திரும்ப வைப்பதற்கும் மாணவர்களை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வரவேற்பதன் மூல காரணமாக இருப்பது முதலாளிகளின் லாபங்களை குவிப்பதற்கான வேட்டையாகும். கொரோனா பரவலின் மையமாக உள்ள கல்லூரிகளை திறந்துவிட்டிருப்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உழைக்கும் மக்கள் மருந்து இருக்கின்ற வியாதிகளை குணப்படுத்துவதற்கே போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் மருந்தே இல்லாத கோவிட்-19க்கு பயந்து உயிரை பணயம் வைத்து கொண்டு கல்வியேற்க தமது பிள்ளைகளை அனுப்புகின்றனர். சென்னையில் இருக்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் கல்வி கற்கும் 183 மாணவர்களுக்கும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 6 முதுநிலை மாணவர்களுக்கும் கொரோனா பெரும் தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி போலவே பிற கல்லூரிகளிலும் கொரோனா நோய் பரவல் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று தமிழக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். இதுக்குத்தான் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்று தலைப்பாடாக அடித்து கொண்டோம். இப்போது பாருங்கள் எப்படியாகிவிட்டது நிலைமை என்று புலம்புகிறார்கள் தமிழகத்தின் பெரும்பாலான பெற்றோர்கள் என்று இந்திய பத்திரிகை ஒன்று இது பற்றி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரியொன்றில் பயிலும் மாணவி மீனாகுமாரி ஒரு ஊடகத்துக்கு கூறுகையில், வகுப்பில் 30 மாணவர்களில் வெறும் 6 பேர் மட்டும் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை என்னால் வீட்டிலிருந்து படிக்க முடியவில்லை. எனவே
நான் ஆபத்தான நிலையிலும் இங்கு வருவதற்கு முடிவெடுத்தேன் என்று கூறியுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு பயிலும் மாணவி சேதுலட்சுமி கல்லூரிக்கு திரும்புவதற்கு விரும்புகின்ற அதேவேளை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி சென்னைக்கு செல்வதில் பயமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். நானும் எனது பெற்றோர்களும் பொது போக்குவரத்தை எடுத்துக்கொள்வதில் பயப்படுகிறோம். ஒரு காரை ஏற்பாடு செய்து பயணிக்கும் அளவுக்கு எங்களால் முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான ஏழை மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து வருவதால் அவர்கள் விடுதிகளில் தங்கித்தான் படிக்க முடியும். இந்த நிலையில் கல்லூரிக்கு போக வேண்டும். விடுதியை விட்டால் வேறு வழியில்லை என்ற அச்சங்களுக்குள் மாணவர்களை அரசாங்கம் தள்ளியிருக்கிறது. கொரோனா தொற்று நோய் கடந்த 8 மாதங்களை முடித்திருக்கின்ற நிலையில் சுமார் 7.5 கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் டிசம்பர் 12ஆம் தேதி வரை 1,26,00,000 மக்களுக்கு மட்டுமே பரிசோதனைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. மருத்துவ அறிவியலாளர்கள் அறிவுறுத்தலின்படி நோயை கட்டுப்படுத்துவதற்கு தனிமனித இடைவெளி, முகக்கவசம், கை கழுவுதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை பாதுகாப்பதிலிருந்து எடப்பாடி அரசாங்கம் ஒதுங்கியிருக்கிறது. முகக்கவசம் பற்றிய விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள சென்னை மாநகராட்சி மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடெமியாலஜி ஆகிய இரண்டும் அக்டோபர் மாதம் 16 மற்றும் 19ஆம் தேதிகளில் சென்னையில் ஒரு ஆய்வை மேற்கொண்டன. அதில் 3 நபர் மட்டும் முகக்கவசம் அணிகின்றனர் என்றும் ஏழை மக்கள் நெருக்கமாக வாழும் சேரி பகுதிகளில் 72%, சேரி அல்லாத பகுதிகளில் வாழும் மக்களில் 64%மானவர்களும் முகக்கவசம் அணிவதில்லை என்றும் முகக்கவசம் அணிபவர்களும் அதை முறையாக அணிவதில்லை என்றும் ஆய்வின் முடிவில் குறிப்பிட்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் நலன்கள் மீது அக்கறையுடன் இருப்பதாக அரசாங்கம் கூறிக்கொள்வது வஞ்சகத்தனமானதாகும். இதற்கிடையில் பள்ளிகளை பொறுத்தவரை வருகின்ற ஜனவரி மாதத்துக்கு பின்னர் திறப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் முடுக்கிவிட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் தமது லாப வேட்டைக்கு பள்ளிகளை விரைவில் திறப்பதற்காக எடப்பாடி அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த விடுமுறை விடுக்கப்பட்டு 8 மாத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அரசாங்கமும் தனியார் கல்வி நிறுவனங்களும் முதலாளித்துவ அரசியல்வாதிகளும் அதன் கல்வியாளர்களும் முதலை கண்ணீர் வடிப்பது ஒரு மோசடி நடவடிக்கையாகும். அனைவருக்குமான கல்வி கற்கும் உரிமையை லாபமீட்டும் பண்டமாக மாற்றி தனியார் முதலாளிகளிடம் விட்டிருப்பதுடன் ஏழை மாணவர்களை அரச பள்ளிகளில் தரமற்ற நிலையிலும் தள்ளியிருக்கிறது. அரச பள்ளி மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பதற்கான வசதிகளற்று இருக்கின்றனர். அதேவேளை தனியார் கல்வி நிறுவனங்கள் பொருளாதார நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களை ஆன்லைனில் கற்பதற்கான தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்குவதற்கு நிர்பந்திக்கின்றனர். தனியார் கல்வி நிறுவனங்கள் அந்த ஆண்டுக்கான பாடத்திட்டங்களை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகளை எடுத்து வருகின்றன. இதனால் மாணவர்களுக்கு மன அழுத்தம், கல்வி மீதான பயம் மற்றும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருப்பதை பல மனநோய் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள் தற்கொலை செய்த சம்பவங்களும் நடந்துள்ளன. அரசாங்கமும் தனியார் கல்லூரி நிறுவனங்களும் இதன் மூலம் மனித குலத்திற்கு குற்றமுளைத்து கொண்டிருக்கின்றன. வருவாய்களை இழந்த நிலையில் வாழ்வதற்காக போராடிக் கொண்டிருக்கும் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள வைப்பதற்காக திக்குமுக்காடி மிகுந்த நெருக்கடிக்குள்ளாயுள்ளனர். தமிழ்நாட்டில் இணைய சேவை இன்னமும் 40%க்கும் குறைவாக இருக்கிறது. இதில் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் டிசம்பர் 12ஆம் தேதி ஈரோட்டில் செய்தியாளர்களின் சந்திப்பில் பள்ளிகளுக்கான இந்த ஆண்டான அரையாண்டு தேர்வை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக கூறியுள்ளார். அவர் மேலும் கூறும்போது, தனியார் பள்ளிகள் விரும்பினால் அரையாண்டு தேர்வை ஆன்லைனில் நடத்தலாம் என்று கூறியுள்ளார். இது தனியார் பள்ளிகளை அரசாங்கம் வெளிப்படையாகவே ஊக்குவிப்பதாக காட்டுகிறது. பொள்ளாச்சியில் இருக்கும் அரச பள்ளி ஆசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அரச பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களுடனே
அல்லது தனியாகவோ கூலி வேலைக்கு போய்விடுகிறார்கள். அவர்கள் வீட்டில் மொபைல் போன் வசதி கிடையாது. பெரும்பாலும் அவர்கள் ஏழைகள்தான். இவர்களால் பணம் கொடுத்து தனியார் கல்விகளில் கல்வி கற்க முடியாது. அரச பள்ளிகளில் கல்வி கற்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வியிலிருந்து ஒதுக்கப்பட்டு முதலாளித்துவ பெரும் நிறுவனங்களுக்கு மலிவு கூலிகளாக ஆக்கப்படுகிறார்கள். படிப்பதற்கு வசதிகளும் சத்தான உணவும் இல்லாத பெரும் எண்ணிக்கையில் இருக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டிலுள்ள பள்ளிகளில் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற மதிய உணவு கடந்த 8 மாத கொரோனா காலத்தில் வழங்கப்படவில்லை. தேவையான சத்துணவு கிடைக்காமல் அவர்கள் வாழத் தள்ளப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமும் காட்டில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மத்தியில் ஆளும் மோடி அரசாங்கம் அனைவருக்கும் கல்வி எனும் அடிப்படை உரிமையை தூக்கி எறிந்து குறிப்பிட்ட பணவசதி படைத்த மாணவர்களுக்கு மட்டுமான கல்வி திட்டங்களை திணித்து வருகிறது. குறிப்பாக மருத்துவம் கற்பதற்கு நீட் என்று அழைக்கப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற கடினமான நுழைவுத் தேர்வு முறையை மாணவர்கள் மத்தியில் திணித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பெரும் தனியார் கல்வி நிறுவனங்கள் லட்சக்கணக்கான பணத்தை மாணவர்களிடமிருந்து கறக்கின்றன. நீட் தீர்வை போன்று பல நுழைவுத் தேர்வுகளை புகுத்தி ஏழை மாணவர்களை கல்வி கற்பதிலிருந்து ஒதுக்கி மலிவு கூலி தொழிலாளர்களாக அவர்களை உருவாக்குவதே வலதுசாரி மோடி அரசாங்கத்தினதும் மற்றும் பெரும் முதலாளிகளினதும் திட்டமாக இருக்கிறது. 2017 கொண்டுவரப்பட்ட இந்த தேர்வு முறையால் தமிழகத்தில் இதுவரை 11 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர். இந்த நீட் தேர்வு முறை திமுக உள்ளடங்கிய முன்னைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய கூட்டணி மத்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டது. அதை தற்போது ஆளும் இந்து மேலாதிக்கவாத பாஜக அரசாங்கத்தால் வெகு தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் மதிப்பிழந்து போன நீட் கல்வி திட்டத்தை வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்தால் நீக்குவோம் என்று திமுக தனது கட்சி தேர்தல் வாக்குறுதிகளாக கூறி வருவது அப்பட்டமான மோசடியாகும். தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சிக்கு வந்த திமுக எடப்பாடியின் அஇஅதிமுகவின் தாய் கட்சியாகும். பெரும் பில்லியனர்கள் மற்றும் கார்ப்பரேட்டுகளை கொண்ட இந்த 2 கட்சிகளும் தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரானவைகளாகும். இந்தியாவில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் போராட்டங்கள் வெடித்து வரும் நிலையில் மதிப்பிழந்து போன திமுக மற்றும் அஇஅதிமுக இடத்தை நிரப்புவதற்கு தமிழ் இனவாத மற்றும் சாதி கட்சிகளான நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் நினைவாக செயற்பட்டு இந்திய தொழிலாளர் வர்க்கத்தை பிரிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றன. இந்திய ஸ்டாலினிச கட்சிகளான சிபிஎம் மற்றும் சிபிஐ இரண்டும் முதலாளித்துவ கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் மாநிலங்களில் பிராந்தியவாத சாதிய கட்சிகளும் தமது ஆதரவை வழங்குவதன் மூலம் தொழிலாளர் வர்க்கத்தின் போராட்டங்களை தொடர்ச்சியாக திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றன. இக்கட்சியின் மாணவர்கள் அணியின் சங்கங்கள் மாணவர்களின் போராட்டங்களை தனிமைப்படுத்தி கரைத்துவிடும் வேலையில் தீவிரமாக உள்ளனர். கொடூரமான கொரோனா பெருந்தொற்று நோய் பரவல் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் இடையில் வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. உழைக்கும் மக்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் முதலாளித்துவ அமைப்பு முறையை தூக்கி வீசுவதனூடாக மட்டுமே மாணவர்களின் கல்வி கற்பதற்கான அனைத்து தடைகளையும் மற்றும் சமூக காரணங்களையும் களைய முடியும். இந்த வரலாற்று கடமையை சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தின் தலைமையிலான சோசலிச புரட்சியினால் மட்டுமே சாதிக்க முடியும். இந்த முன்னோக்குக்காக சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தின் மத்தியில் உலக ட்ரொக்சிச அமைப்பான 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழுவும் அதன் பகுதிகளான சோசலிச சமத்துவ கட்சிகளும் மட்டுமே போராடி கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளை உலக சோசலிச வலைத்தளத்திற்கு சென்று வாசிக்கலாம்.